எனக்கு பொன்னாடி பொருத்தி கௌரவப்படுத்திய ஊர் கிராமக்காரர்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி அறிந்த வணக்கம். வீழநதியை சேர்ந்த முத்தளிப்பு அவர்கள் கதை சொல்லுதையா சொல்லுடி கத்தாரமே வேளம் போல
பார்த்தால் ஆண் என்று 6 முறை வருவதால் ஆண்களின் நடுவில தலைவியாகி ஆழ மனங்களின் நடுவிலே அரச மரமாகி சந்தோஷம் சரியான இன்பம் எதிர்வு அளிக்க மகிழ்ச்சி கொப்பளிக்க மனிதரே வானொரு வானகத்தை ஏற்றிருக்கும் இந்நாடகமன்றத்தின் அங்கமாக உருத்தாக்கிக் கொள்கிறேன். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோர் பழமை எடுத்துக்காட்டு பைந்தமிழர் வாழ்வுக்கு புத்திரிகள் திறவுகோள் பைந்தமிழ் இடைப்பட பாடல் கலவுகோள் தென்படத்தார் இறைவாடி நீந்துகின்ற ஊங்காற்று வண்ண சிலை அழகும் தமிழ் ஆடெல்லாம் மூவனைக்க புகழ்மடைக்க ஆண்டாண்டோர்களையும் சான்றோர்களின் கலாச்சாரத்தை ஒழுக்கத்தை ஒற்றுமையை நீதியை நெறியை அன்பை அடக்கத்தை காதல் வீரம் வளர்த்து வளம்பெற வேண்டும் என எண்ணினார்கள். பூமாலை பொருளவாய் அதோ போர் அருவி இளப்பர் அடிக்கட்டுகள் அத்தனை உருட்டிக் கொண்டு வருகிறப்பாராய் நாம் நாட்டு இயற்கை செல்வங்கள் அதற்கு கலைகளை பயன்படுத்துகிறார்கள். கலைகள் சிறந்தது நாடக கலை என கண்டறிந்தனர். மக்கள் மனதில் கவரத்தக்கது தமிழில் தெரிந்து தமிழை முன்னால் வைத்தனர். அதுதான் இயல் இசை நாடகம் என்ற ஒரு தமிழ் இயலென்ற பேச்சும் இசைன்ற பாட்டும் நாடகம் என்ற நடிப்பும் சிறந்ததா நாடகம். இந்நாடகத்தில் நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமைகளை விளக்கிக் கொண்டு என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் நல்லாசி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சரவண பொய்கைகள் நீராடி உனை தந்தருளே ஒரு கணிதம். சரவண பொய்கைகள் நீராடி உனை தந்தருளே ஒரு கணிதம். இருகரம் நீட்டி
பாதையில போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேரு மெச்ச வாழணும் இல்லையா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இந்த 4 பேரு போன பாதையில போகணும். 4 பேரு போன பாதையில போகணும்னா 60 வயசுக்கு மேல பக்தி மார்க்கம். ஆனால் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை வணங்கக்கூடிய தெய்வம் எது என்றால் நம்மை பெற்ற தாயும் தந்தையுமே. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தார்கள். எப்படி? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு என்று திருவள்ளுவர் சொல்லி வைத்தார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவ்வை மூலாட்டை சொல்லி வைத்தார். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை என்று பரசுராமன் சொல்லி வைத்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தாலும் என்னை பெற்ற தாயும் தந்தையும் வணங்க வேண்டும். இப்பொழுது இங்கே ஸ்ரீபேட்டா எடுத்துக் கொண்டிருக்கும் பானுப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் தாதம் பொன்னடைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் என் சார்பிலும் என் கலை குழுவின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். நாட்டிலே சிற்றூர் என்னும் ஊரிலே நம்பி தலைவனுக்கும் நன்றி மோகன்